Hi guys, and welcome back to Gamma Crypto. In channel subscribe பண்ணாம இருக்க subscribe பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நேத்து வந்து பாத்தீங்க அப்படினா plenty of comments வந்து பாத்தீங்க அப்படினா நான் வந்து லாஸ்ட் 1 வீக்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ணியிருந்தேன். சோ நம்ம கர்மா கிரிப்டோல ஒரு புது இனிஷியேட்டிவா வந்து பாத்தீங்க அப்படினா சண்டே ஈவினிங் வந்து பாத்தீங்க அப்படினா எக்ஸ்க்ளூசிவா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோட கமெண்ட்ஸ்க்கு மதிப்பளிச்சு அதை நம்ம ரெஸ்பாண்ட் பண்றது நம்மளோட ஒரே எய்மா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ அதை ஒட்டி நேத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இதே மாதிரி இன்னைக்குல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த வாரம் சண்டே வரைக்கும் நம்ம டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ண போறோம். உங்களுக்காக எல்லா நியூஸையும் கொடுக்க போறேன். உங்களுக்கு அதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இல்ல அடுத்த ஃபியூச்சரிஸ்டிக்கு ஏதாவது ஒரு டார்கெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சண்டே ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா அதை நான் கண்டிப்பா அட்ரஸ் பண்றேன். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ வந்து பார்க்கும்போது எந்த ஒரு பெரிய மூவ்மெண்ட்டுமே இல்லை. என்னடா நியூஸ் நடக்குதுன்னு பார்த்தா ஒன்றுமே நியூஸே நடக்கல. ஒரு மண்டே வந்து எப்படி இருக்கும், ஒரு மந்த் ஸ்டார்டிங்கோட மண்டே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லக்கிஷாக, ஆஃபீஸுக்கும் நிறைய பேர் வர மாட்டாங்க, எதுவுமே நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, எங்கேயுமே ஒரு எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இன்னைக்கு கிரிப்டோல எனர்ஜி இல்லாத மாதிரியா இருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு. இது வந்து மார்க்கெட்டெல்லாம் அஃபெக்ட் பண்ணல, பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துபாயில் வந்து அன்டோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. இந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட்கட் அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச் பற்றி நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். இந்த எக்ஸ்சேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பை காயினை வந்து எப்படி நம்ம ஈஸியாக வந்து ஐஎன்ஆராக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த பிட்கட் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி டவர் வந்து செட் பண்ண போகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ ரிலேட்டட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் நியூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அன்டோல்டு ஃபெஸ்டிவலில் சொல்ல போகிறதாகவும் ஒரு மிகப்பெரிய ப்ரைஸ் பூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணலை, பட் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணுது அப்படின்றத நான் உங்களுக்காக சொல்கிறேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொலானாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சோ அப்படின்ற ஒரு இடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து அவங்களோட இடிஎஃப் ஃபைலிங்கில் வந்து இன்னும் அப்ரூவ் ஆகல, பட் அந்த இடிஎஃப் ஃபைலிங்கில் ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக என்ன டிஸ்க்ளோஸ் என்ன ஃபீலை வந்து பார்த்தீங்கன்னா அது பண்ண போகிறாங்க, அந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் சீடிங் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை சொல்லணும் மாதிரி எதுலையுமே ஏற்படுத்தாது, பிகாஸ் இது ஜஸ்ட் ஒரு அப்டேட் அண்ட் இதுவெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். மற்றவொடனே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்லக்கிஷாக ஸ்லோவாக எந்த ஒரு பெரிய ரேபிட் மூவ்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் தான் இருக்குது. தட் இஸ் நியூஸ் எவர் ஷேர் தி கைஸ் டுடே. கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேட்டிவ் இருக்குன்னு சொல்ல நம்புறேன். இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணும் தொடர்ந்து கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் டு நோ ஆல் தி இன்ட்ரெஸ்ட் நியூஸ் லைக் திஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.